ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம் டின்னருக்கு. அதுக்கு கோதுமை கடையில் வாங்கிட்டு நல்லா கழுவி ஒரு 3 நாள் வெயிலில் காய வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது 3 கிலோ இருக்கும். இதே மாதிரி பேப்பரில் கொட்டி ஆற வச்சோன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாவும் இருக்கும். அதே மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு பரப்பி விடுங்க, சூப்பராக இருக்கும். டின்னருக்கு தேவையான கோதுமை மாவை எடுத்துகிட்டு அத்தை நல்லா பிசைச்சிட்ருக்காங்க. இது பிசையும் போதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் விட்டு ரொம்ப பிசையணும். அப்போ தான் சூப்பரான தன்மைக்கு சப்பாத்தி ரெடி ஆகும். பிகினர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பீங்க, அதுக்காக தான் இந்த ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். எவ்வளோ நேரம் பிசையணும்னு தெரியாது. ஸோ பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு இது பார்த்தா கொஞ்சம் அவங்க சப்பாத்தி சுடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சப்பாத்தி மாவு நம்ம ரெடி பண்ணும் போதே கொஞ்சமாக சால்ட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிட்டு தான் லாஸ்ட்டில் ஆயில் ஊற்றி நல்லா பிசையணும். பிசையும் போது ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வரும். அதை நம்ம ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து தான் நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணால் சூப்பராக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ சப்பாத்தி உருட்டிடலாம். சப்பாத்தி உருட்டுற பதம் வந்துச்சு. 15 மினிட் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. திருப்பியும் அதை நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு நல்லா உருட்டிகிட்டே இருக்கணும். இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா எல்லாம் ரவுண்ட் ஷேப்பில் சாப்பிட்ருப்பீங்க. இது நல்லா ஒரு லேயராக வரதுக்காக இந்த சப்பாத்தி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் ஷேப்பில் வராது, ஸ்கொயர் ஷேப்பில் வரும். இது சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க எப்படி இருக்குன்னு. இது பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அட் தி சேம் டைம் பார்த்திங்கன்னா எப்படி மடிக்கிறாங்களோன்னு பார்த்துக்கோங்க. பிகினர்ஸ் உங்களுக்காக தான் இது. கடையில் லேயர்ஸாக சாப்பிட்றவங்க இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலும் லேயராக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இந்த சப்பாத்தி நம்ம அடிக்கடிக்கு ஆயில் சேர்க்க வேணாம். ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ணும் போதே நிறைய ஆயில் சேர்த்ததுனால நம்ம உருட்டும் போது நிறைய ஆயில் சேர்க்காம தவாவில் போட்டு எடுக்கும் போது சூப்பராக இருக்கும். கேஸ் ஆன் பண்ணிட்டு தவா ஹீட் ஆகிட்டோடனே சப்பாத்தி எடுத்து போட்டுருங்க. ஒன் சைடு ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திருப்பி போடுங்க. சூப்பரான ஒரு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறது பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வைக்கும் போது கொஞ்சம் பிஞ்ச் சால்ட்டு போட்டு வேக வச்சுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 3 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துக்கோங்க, நல்லா சாப்பாக கட் பண்ணிவிட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. அது 2ஆக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற காரத்துக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு பிரியாணி இலை சேருங்க. அதுதான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்ட அப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா கிளறிட்டு இதுக்கு காரமே பச்சை மிளகா தான், நம்ம குழம்பு மிளகாத்தூள் எந்த காரமும் சேர்க்க மாட்டோம். அதுக்கேற்ற காரத்தை நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.